தமிழ்நாட்டில் வறுத்தெடுக்கிறது கடும் வெயில். ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரையில் 100 டிகிரி வெப்பம் பதிவு. சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதற்கட்டமாக 250 பேருக்கு இளஞ்சிவப்பு நிற ஆட்டோ வழங்கினார். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதுடன் பெண்கள் சுயதொழிலில் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது. மகளிர் உயர மாநிலம் உயரும் என்பதே திமுக ஆட்சியின் இலக்கணம். மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நம்ம ஆட்சியோட இலக்கணம் மகளிர் உயர மாநிலம் உயரும். இதுதான் எல்லா துறைகளையும் எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கீங்க. தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? கூட்டணிக்காக தவம் கிடப்பதாக அண்ணாமலை அதிமுகவை கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. அதிமுகவை பற்றி தாம் பேசவே இல்லை என்று அண்ணாமலையும் விளக்கம். பாஜகவிடம் அதிமுக சரண்டர் ஆகியது தெளிவாக தெரிவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். சிபிஐ, இடியை காட்டி மிரட்டி பணிய வைத்திருப்பதாக கண்டனம். மேகதாது அணை வரைவு திட்ட அறிக்கைக்கான அனுமதியை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும். ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். தலைகீழாக நின்றாலும் மேகதாது அணையை கர்நாடக அரசால் கட்ட முடியாது. அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். மேகதாது அணை விவகாரத்துல எல்லாம் ஆரம்ப கட்ட பணிகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ்நாடு எங்களுக்கு பர்மிட் கொடுக்கல. தமிழ்நாடு பர்மிட் கொடுக்காம அவங்க தலைகளாக கட்ட முடியாது. பாம்பன் மீனவர்கள் நாளை ஒரு நாள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருதிற்கு நெல்லையைச் சேர்ந்த விமலா தேர்வு. எந்த ஆணுங்கள் என்ற மலையாள நூலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக விருது அறிவிப்பு. 2022ஆம் ஆண்டு எனது ஆண்கள் என்கிற நூல் வெளிவருகிறது காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து. இந்த நூலினுடைய நூலாசிரியர் நளினி ஜமீலா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. சர்வதேச மகளிர் தினம் உற்சாக கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் என அமர்க்களம். டெல்லியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை. பாஜக அரசின் நடவடிக்கைக்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.